காசி விஸ்வநாதர் ஆலய கும்பாபிஷேக விழா நடத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நிறுத்தி வைப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. எம்புரான் படத்தில் முல்லை பெரியாறு அணை குறித்த சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கம். சர்ச்சைக்குரிய காட்சிகள் அனைத்தும் நீக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கொடைக்கானல் போக்குவரத்து நெரிசலை தீர்க்க மாற்றுப்பாதை அமைக்க திட்டம். திட்ட அறிக்கை தயார் செய்யும் பணியில் நடப்பதாக அமைச்சர் ஏவா வேலு தகவல். போலூர் அடுத்த செங்கனம் கொள்ளைமேடு தொடக்கப்பள்ளியில் முட்டை எங்கே என கேட்ட மாணவன் மீது தொடப்பத்தால் தாக்குதல் நடத்திய சத்துணவு ஊழியர்கள். மாணவர் மீது தாக்குதல் நடத்திய லட்சுமி மற்றும் உதவியாளர் முனியம்மாளை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நிறைவு. மறு தேதியை குறிப்பிடாமல் மக்களவையை ஒத்திவைத்தார் சபாநாயகர் ஓம் பிர்லா. ராணுவ சட்டத்தை அமல்படுத்திய தென்கொரிய அதிபர் யூன் சுக் இயோலை பதவி நீக்கம் செய்ய அரசு நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற தீர்ப்பை வீதிகளில் திரண்டு கொண்டாடிய தென்கொரிய மக்கள். ஐபிஎல் தொடரில் குஜராத் அணி வீரர் தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ரபாடா விலகல். தனிப்பட்ட காரணங்களுக்காக தாயகம் திரும்புவதாக அறிவிப்பு. நீட் தேர்வுக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் மசோதாவை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை பற்றி பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. சென்னையில் எம்புரான் பட தயாரிப்பாளருக்கு சொந்தமான கோகுலம் சிட்புவன் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றச்சாட்டில் நடவடிக்கை. டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு எதிராக வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் முறையீடு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது. மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வக்பு சட்ட திருத்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைப்பு. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியதை அடுத்து மத்திய அரசு நடவடிக்கை. வக்பு மசோதா நிறைவேற்றும் சமூகத்தில் நிரந்தரமாக வெறுப்புணர்வை நிலைநாட்ட பாஜக மேற்கொண்ட யுக்தி. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி விமர்சனம். வக்பு மசோதா நிறைவேற்றம் ஏழை இஸ்லாமியர்களுக்கு பலன் தருவதுடன் வெளிப்படையான நிர்வாகத்திற்கும் வழிவகுக்கும். பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. மத்திய அரசின் வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போராட்டம். இஸ்லாமியர்கள் நலனுக்கு எதிரானது என விமர்சனம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வாடகைக்கு வீடு எடுத்து சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த கும்பல் தப்பியோட்டம். 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு கருவின் பாலினத்தை அறிந்து கருக்கலைப்பு செய்தது அம்பலம். நெல்லை மாவட்டம் சேர்வலாறு அணைக்கு செல்லும் வழியில் சிறுத்தை நடமாட்டம். பொதுமக்கள் கவனமுடன் செல்ல வனத்துறை அறிவுறுத்தல்.
டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் பொருளாதாரம் மந்தமடையும் என அச்சம். அமெரிக்க பங்குச் சந்தைகளில் 5 ஆண்டுகள் இல்லாத வீழ்ச்சி. முதலீட்டாளர் பங்கு மதிப்பு 2.4 கோடி டிரில்லியன் டாலர் சரிவு. டிரம்ப் அறிவிப்பு எதிரொலியால் மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 700 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி. தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் விலை 2% வீழ்ச்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.